தற்போதைய அண்மை செய்தி. சென்னை மாநகராட்சியில் மீண்டும் பணி வழங்க கோரி கூவமாற்றில் இறங்கி போராடிய தூய்மை பணியாளர்களை கைது செய்துள்ளனர். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை மாநகராட்சியில் மீண்டும் பணி வழங்க கோரி தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று சென்னை எழும்பூரில் கூவமாற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராடிய நிலையில் தற்போது தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை மாநகராட்சியில் மீண்டும் பணி வழங்க கோரி 150 நாட்களுக்கும் மேலாக தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று சென்னை எழும்பூரில் உள்ள கூவமாற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராடிய நிலையில் தற்போது அவர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நித்யானந்தம் வழங்க கேட்கலாம். வணக்கம் நித்யானந்தம், கூடுதல் விவரங்கள். தூய்மை பணியாளர்கள் 5 மாதங்களாக வேலை இல்லாமல் தவித்து வருகிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு பணி வழங்கப்படும் என்று திமுக தேர்தல் வாக்குறுதியில் உறுதி கொடுத்திருந்தது. ஆனால் அரசு பணி கொடுக்காமல் செய்திருந்த பணியை பிடுங்கிவிட்டது திமுக அரசு. 5 மாதங்களாக சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் NULM திட்டத்தின் கீழாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் வேலை இல்லாமல் தவித்து வருகிறார்கள். இவர்கள் எல்லாம் தனியார் மயப்படுத்தப்பட்ட அந்த வேலைக்கு செல்லுங்கள் என்று திமுக அரசு அழுத்தம் கொடுத்து வருகிறது. ஆனால் அந்த ஒப்பந்த பணி மீண்டும் வழங்க வேண்டும் என்று கோரி 5 மாதங்களாக தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். தற்போது நாம் பார்க்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் தீபக் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய கூவம் ஆற்றில் இறங்கி தற்பொழுது இந்த தூய்மை பணியாளர்கள் திமுக அரசிற்கு எதிராகவும், அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும், அதே போல அவர்கள் கேட்பதெல்லாம் தற்பொழுது முதல் கட்டமாக அந்த ஒப்பந்த தூய்மை பணியை தான் கேட்கிறார்கள், அரசு வேலையை கேட்கவில்லை. அந்த ஒப்பந்த தூய்மை பணியை முதலில் கொடுங்கள், அதன் பிறகாக திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று பார்த்து கொள்கிறோம் என்பதுதான் தூய்மை பணியாளர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் முதல் கட்டமாக. அடுத்த கட்டமாக எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் என்றுதான் தூய்மை பணியாளர்களுக்கு கோருகிறார்கள். ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கே அரசு தயாராக இல்லை. பேச்சுவார்த்தை நடத்துவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று தூய்மை பணியாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். கிட்டத்தட்ட சுமார் ஒரு 300 முதல் 400 தூய்மை பணியாளர்கள் கூவம் ஆற்றில் இறங்கி தற்பொழுது இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். காவல்துறையினர் அவரை கைது செய்ய முடியாமல் திணறி வருகிறார்கள். என்றால் கூவம் ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்துவதால் தீயணைப்பு துறையினரை வரவழைத்து அதன் பிறகாக அவர்களை அங்கிருந்து பாதுகாப்பாக கைது செய்ய வேண்டும் என்று காவல்துறையினர் அந்த கைது நடவடிக்கையை சற்று தாமதப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் கூவம் ஆற்றில் இறங்கி கைது செய்ய அவர்களும் தயாராக இல்லை. அதே போல காவல்துறையினர் உள்ளே இறங்கி செல்ல வேண்டும் என்றாலும் நான் செல்லவில்லை, நீ செல்லவில்லை என்று அவர்களுக்குள்ளாக ஒரு தயக்க நிலையை காட்டுவதும் நம்மால் காண முடிகிறது. ஆகவே தீயணைப்பு துறையினர் வந்ததற்கு பிறகாக கைது செய்யலாம் என்ற விதத்தில் தற்பொழுது காவல்துறையினர் கைது காத்திருந்து தற்போது தீயணைப்பு துறையினரும் வந்திருக்கிறார்கள். இதன் பிறகாக இந்த கைது நடவடிக்கையை எடுக்க இருக்கிறார்கள். ஆகவே கைது நடவடிக்கைகள் ஒரு புறம் வந்தாலும் தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை நாங்கள் எந்த உச்சத்திற்கும் சென்று போராட தயாராக இருக்கிறோம். ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் தலையிட்டு எங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும், முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பிரச்சனை குறித்தான தகவல் அவருக்கு தெரிகிறதா, உளவுத்துறை அறிக்கையை படிக்கிறாரா, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இப்படி ஒரு போராட்டம் நடைபெறுகிறது என்ற தகவலை கூறுகிறார்களா என்ற கேள்வியெல்லாம் தூய்மை பணியாளர்கள் வைக்கிறார்கள். என்றால் 158 நாட்களாக ஒரு போராட்டம் நடைபெறுகிறது, முதலமைச்சர் செவி சாய்க்காமல் இருக்கிறார் என்றால் முதலமைச்சருக்கு இது போன்ற தகவல் எல்லாம் தெரிய வருகிறதா என்ற ஒரு கேள்வியை தூய்மை பணியாளர்கள் முன்வைக்கிறார்கள். என்றால் முதலமைச்சர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று தூய்மை பணியாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இடையில் அமைச்சர் சேகர்பாபுவும் அமைச்சர் KN நேருவும் தான் இதை தடுக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தூய்மை பணியாளர்கள் வைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சியுடைய ஆணையராக இருக்கக்கூடிய குமரகுருபரன் மீதும் தூய்மை பணியாளர்களுடைய குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக வைக்கிறார்கள். ஆகவே இந்த NULM திட்டத்தின் கீழாக அல்லது ஒப்பந்த தூய்மை பணியை மீண்டும் சென்னை மாநகராட்சியில் வழங்க வேண்டும். தனியார் மயம், அதாவது அரசு பணிகளை தொடர்ச்சியாக திமுக அரசு தனியார் மயப்படுத்தி வருகிறது. மத்திய பாஜக அரசு பொதுத்துறை நிறுவனங்களை விற்பனை செய்கிறது என்று எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய திமுக தமிழ்நாட்டில் அரசு பணிகளை தொடர்ச்சியாக தனியார் மயப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது நியாயமா என்று தூய்மை பணியாளர்கள் வைக்கக்கூடிய வாதமாகவும் இருந்து வருகிறது. ஆகவே அங்கு ஒரு பேச்சும் இங்கு ஒரு பேச்சுமாக தமிழ்நாடு முதலமைச்சருடைய நடவடிக்கைகள் இருக்கிறது என்றது தூய்மை பணியாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. தற்பொழுது அந்த தீயணைப்பு துறையினர் வந்து அவர்களை கைது செய்வதற்காக தற்போது அந்த தயார் நிலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இது சென்னையில் முதல் முறையாக இந்த போராட்டம் நடைபெறவில்லை. இதற்கு முன்பாக மெரினா கடலில் இறங்கி போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். மெரினா காமராஜர் சாலையில் போராட்டம், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய நினைவிடத்தில் போராட்டம், ஓமந்தரார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கருணாநிதி சிலை முன்பு போராட்டம், பெரியார் சிலை முன்பு போராட்டம், அதே போல மணியம்மை
பெரியாருடைய மனைவி மணியம்மையுடைய சிலை முன்பு போராட்டம், சாலை மறியல் போராட்டம் உள்ளிட்ட பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். 50வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் LTUC அலுவலகம் இருக்கிறது அம்பத்தூரில், அங்கு போராட்டம் என தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சென்னையில் பல கட்ட போராட்டங்கள் நடத்திவிட்டார்கள். 13 நாட்களாக ரிப்பன் மாளிகை வெளியே அமைதி வழி போராட்டம் என பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்த இந்த தூய்மை பணியாளரிடம் பேச்சுவார்த்தை கூட நடத்த முன்வராமல் அரசு இருக்கிறது என்றால் அரசுடைய நிலை என்னவாக இருக்கிறது, முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்வியும் தூய்மை பணியாளர்கள் வைக்கிறார்கள். ஆகவே ஒரு பிரச்சனை என்றால் அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னும் பொழுது 3 IAS தலைமையில் ஒரு குழு அமைத்து அரசு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறது. ஆனால் தூய்மை பணியாளர்கள் என்றால் ஏன் பாரபட்சம் காண்பிருக்கிறது? அதே போல நாங்கெல்லாம் இந்த சமூகத்தில் உயர் வகுப்பினை சார்ந்தவர் அல்ல, இந்த சமூகம் கூறக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் நாங்கள். எங்களை ஏன் இந்த அரசு ஒடுக்குகிறது, சாதிய மனநிலையில் ஏன் பார்க்கிறது, நவீன தீண்டாமையில் ஏன் பார்க்கிறது திமுக என்ற ஒரு கேள்வியும் தூய்மை பணியாளர்கள் வைக்கிறார்கள். இதற்கெல்லாம் முதலமைச்சர் பதிலளிப்பாரா, துணை முதலமைச்சர் பதிலளிக்க போகிறாரா, மேயர் பிரியா பதிலளிக்க போகிறாரா, அமைச்சர் KN நேரு பதிலளிக்க போகிறாரா, அல்லது சேகர்பாபு பதிலளிக்க போகிறாரா என்ற ஒரு பல்வேறு கேள்விகளையும் இந்த தூய்மை பணியாளர்கள் வைக்கிறார்கள். ஆகவே தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தினம் தினம் போராட்டம், தினம் தினம் பிரச்சனை என தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. சமூக நீதி ஆட்சி என்னும் கூறக்கூடிய இந்த திமுக அரசு திராவிட மாடல் என்கிறது. திராவிட மாடலில் கோவில் பூசாரிகளுக்கு வேலை கொடுக்க தயாராக இருக்கிறது. ஆனால் தூய்மை பணியாளர்களுக்கு ஏன் வேலை கொடுக்க தயாராக இல்லை? இதுதான் சமூக நீதியா, இதுதான் திராவிட மாடலா என தூய்மை பணியாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆகவே இதையெல்லாம் கேள்வி எழுப்பக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறதா திமுக அரசு? திமுக அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சாதிய கண்ணோட்டத்துடன் தான் தூய்மை பணியாளர்களை பார்க்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான இந்த நேரத்திலான தூய்மை பணியாளர்கள் வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த போகிறதா, அல்லது அரசு மெத்தனத்துடன் இந்த பிரச்சனையை கையாள போகிறதா? நாளுக்கு நாள் இந்த தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை என்பது பூதாகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சென்னையில் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். 2 தினங்களுக்கு முன்பாக மூலக்கொத்தளம் சுடுகாட்டில் சென்று எரிமேடையில் படுத்து போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். மறுபுறத்தில் பேருந்து நிலையம் வெளியே போராடுகிறார்கள். அதே போல மெரினா கடற்கரையில் போராட்டம் என பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் அரசு செவி சாய்க்காமல் இருக்கிறது. அரசு ஏன் இதில் பிடிவாதம் பிடிக்கிறது? யார் இதை இடையில் தடுக்குகிறார்கள்? இடையில் தடுப்பது அமைச்சரா, அதிகாரிகளா என்ற ஒரு கேள்வியையும் தூய்மை பணியாளர்கள் வைக்கிறார்கள். ஆகவே தூய்மை பணியாளர்களுக்கு பதிலளிக்க அரசு தயாராகவும் இல்லை, பேச்சுவார்த்தை நடத்தவும் அரசு தயாராக இல்லை. இது அரசு பேச்சுவார்த்தை நடத்தினால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சுமூக உடன்பாடு எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அரசு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எந்த விதமான முகாந்திரத்தையும் முதல்கட்ட நடவடிக்கையும் கூட எடுக்காமல் இருப்பதன் விளைவுதான் சென்னையில் பல இடங்களில் போராட்டம் நடத்துகிறது. மறுபுறத்தில் சென்னை மாநகராட்சியுடைய ஆணையராக இருக்கக்கூடிய குமரகுருபரனுடைய வீட்டை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்பொழுதெல்லாம் கூட சென்னை மாநகர காவல்துறையினர் கைது செய்வதற்கு மாநகர பேருந்து கிடைக்காமல் காலதாமதமாகி ஆணையருடைய வீட்டிற்கு முன்பு வரை போராட்டம் நடந்தது. சென்னை மாநகர காவல்துறையினர் பொதுமக்கள் பயணம் செய்யக்கூடிய பேருந்துகளை தினம் தினம் காலை ஒரு 10 முதல் 12 பேருந்துகளை எடுத்து வந்து கைதுக்காக வைத்துக் கொள்கிறார்கள். பொதுமக்கள் பயணம் செய்வதற்கு பேருந்து கிடைக்காமல் பொதுமக்கள் ஒருபுறம் தவிப்பு, காவல்துறையினர் அந்த பேருந்தை எடுத்து வருவதால். ஆகவே தூய்மை பணியாளருடைய பிரச்சனை என்பது அவர்களுடைய பிரச்சனையோடு நிறுத்திவிடவில்லை, பொதுமக்களையும் நேரடியாக பாதிக்கிறது. பேருந்து கிடைக்காமல் சாலையில் நீண்ட மணிக்கணக்கில் நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு அரசு தள்ளுகிறது என்றால் காவல்துறைக்கு கைது செய்ய பேருந்துகள் போதுமான அளவிற்கு இல்லாததால் போக்குவரத்துக்கு பயன்படும் பொது போக்குவரத்துடைய பேருந்துகளை, MTC பேருந்துகளை எடுத்து வந்து கைது நடவடிக்கைக்கு பயன்படுத்துகிறார்கள். ஆகவே பொதுமக்கள் ஒருபுறம் இதில் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையை அரசு பேசி தீர்க்காமல் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையுடைய தீவிரம் அடைந்து கொண்டே இருக்கிறது. அரசு ஏன் இந்த மெத்தன போக்கை கையாளுகிறது? அரசு சமூக நீதி என்றால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இருந்துதான் அந்த சமூக நீதி என்பது தொடங்க முடியும். ஏனென்றால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களுக்கு அரசு வேலையோ அல்லது ஒப்பந்த வேலையோ கிடைக்கும் பொழுது அவர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் படிப்பார்கள். அந்த பிள்ளைகளை படிக்க வைத்ததுக்கு பிறகு அவர்கள் கல்லூரி செல்வது, அவர்கள் வேலைக்கு செல்வது என இந்த சமூகம் வளர்ச்சிக்கு வித்திடும். ஆனால் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அந்த ஒப்பந்த தூய்மை பணி கூட கிடையாது என்று விரட்டி அடித்துவிட்டு தனியாருக்கு தாரை வார்ப்பது என்பது இந்த சிஸ்டம், அதாவது ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுடைய பணிகளையும் நாளுக்கு நாள் நாங்கள் தனியார் மயப்படுத்துவோம் என்பதை எதிரொலிக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த தூய்மை பணியை அரசு தனியார் மயப்படுத்தியிருக்கிறது. தனியார் மயம் என்பது தொழிலாளர்களுக்கு எதிராகவும் அதே போல தொழிலாளிகளுக்கு எதிராகவும் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, கார்ப்பரேட் மனநிலை என்பார்கள். அந்த மனநிலைக்கு ஏன் திமுக அரசு சென்றது? திராவிட மாடலும் சமூக நீதியும் கார்ப்பரேட்டுக்கு தான் செல்கிறதா,
அல்லது கார்ப்பரேட்டுகளுக்கான அரசு இங்கு ஆளப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் தூய்மை பணியாளர்கள் வைக்கிறார்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்ல முதலமைச்சருக்கு நேரம் இருக்கிறதா, முதலமைச்சருக்கு இந்த விவகாரங்கள் எல்லாம் தெரிகிறதா என்றுதான் இந்த தூய்மை பணியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே அரசு இன்னமும் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக இவர்களை அழைத்து பேச வேண்டும் என்பது தூய்மை பணியாளர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகிறது. தற்பொழுது வரை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சுமார் 1 மணி நேரமாக தூய்மை பணியாளர்கள் கூவமாற்றில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி நித்யானந்த்.